சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லி நாம் விதத்திலே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இவனமாய் எழுதியிருக்கிறார் தேவாவியிலே. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம்தான். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். யார் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு அது தேவ பலனாய் அமைகிறது. அவர் கெட்டு போகிறவர்களுக்கு இடரலாக இருக்கிறார். இந்த உபதேசம் இடரலை போல காணப்படுகிறது, பைத்தியத்தை போல காணப்படுகிறது. ஆனால் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் சிலுவையை பற்றிய உபதேசம் அது தேவ பலனை கொடுக்கிறது, அதிகமான பலனை அது தருகிறது. தேவ சமூகத்தில் நாம் தேவ சத்தியத்தை, சிலுவை பற்றிய உபதேசத்தை தியானிக்க நம்முடைய ஆவியிலே ஒரு புது பலன் வருகிறது, ஆத்மாவிலே புது பலன் வருகிறது, சரீரத்திலே புது பலன் வருகிறது. இப்படி அது நமக்குள் பலவிதமான பலன்களை செய்கிறது. சிலுவை பற்றிய உபதேசத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலன் என்று சொன்னால் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அது ஏற்படுத்துகிறது. யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்றும் கல்வாரி சிலுவிலே அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அறையப்பட்டார் என்றும் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்றும் தன் ஜீவனை கொடுத்தார் என்றும் விசுவாசிக்கிறார்களோ அதை இருதயத்திலே விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நீதியாக அது எண்ணப்படுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்று சொல்லி. அப்படியானால் இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்கும் பொழுது அதை கேட்கிறவர்களுக்கு, அதை கேட்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ரட்சிப்புக்கு நேராக அது அவர்களை வழி நடத்துகிறது, ஆத்துமாவிலே பாவ மன்னிப்பை கொண்டு வந்து சேர்க்கிறது. இயேசு சொல்லி போனார், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நாம் இவனமாய் வாசிக்கிறோம், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:16 நான் வாசிக்கிறோம். ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசத்தை, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதின் உபதேசங்களை, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை அல்ல, ஒரு மனிதனுக்குள் எது ரட்சிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால், ஒருவேளை ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை எடுத்து பேசலாம், ஒருவேளை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை கொண்டு. ஆனால் வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை பேசுவது ஒரு மனிதனுக்குள் ரட்சிப்பை நிச்சயமாக கொண்டு வராது. ஆனால் ஒரு மனிதனுக்குள் மெய்யான பாவ மன்னிப்பின் நிச்சயம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், விசுவாசம் எப்பொழுது வரும் என்றால் கேள்வியினால விசுவாசம் வரும், கேள்விப்படும் பொழுதுதான் விசுவாசம் வரும். அப்போ சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அவங்க எதை கேள்விப்படும் போது, எதை விசுவாசிக்கும் போது ரட்சிப்பு வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை உலகத்தின் ஆசீர்வாத ஐஸ்வர்யங்களை நாம் வேதாகமத்திலிருந்து எடுத்து நாம் பார்க்கும் பொழுது அது அந்த மனிதனுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து விடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கண்டிப்பாக அது ரட்சிப்பை கொண்டு வர கூடாது. ஒருவேளை அவனுடைய விசுவாசம், எதிர்பார்ப்பு பூமிக்குரியவைகளாக இருக்கலாம். ஆனால் பூமிக்குரியவைகளை பெற்றுக்கொண்டதுனால அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அது சொல்ல முடியாது. ஆனால் யார் ஒருவன்
சிலுவையை பற்றிய உபதேசத்தை, கல்வாரி சிலுவில இயேசு கிறிஸ்து தனக்காக அறையப்பட்டிருக்கிற சத்தியத்தை கேள்விப்படுகிறாரோ, யார் ஒருவர் அவர் சிந்தின அந்த இரத்தத்தை, அவர் அந்த பாடுகள் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பை, அந்த மீட்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை கேள்விப்படுகிறார்களோ, அவர்களுக்கு அது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அது கொண்டு வந்து சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு இது யாருக்கு பலன் செய்கிறது? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு. ரட்சிப்பு என்று சொன்னால் அது எப்படி வருகிறது? அவருடைய பாடு மரணங்கள் மூலமாக, கல்வாரி சிலுவையினுடைய இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை அறியும் பொழுதுதான் அது ரட்சிப்பையும் கொண்டு வருகிறது. அது ஆத்துமாவிலே பலனை தருகிறது, ஆத்துமாவிலே ரட்சிப்பை தருகிறது. ஒரு பலனுள்ள ஆத்துமா என்று சொன்னால் அது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற ஆத்துமா. ஒருவேளை பூமிக்கு அடுத்தவைகளை நிறைவாய் பெற்றிருக்கிறவர்கள், அல்லது இந்த பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் நான் தேவனால் அதிகமாய் பெற்றிருக்கிறேன் என்று அறிந்தும், கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக என் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறியாமல் உணராமல் ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்ல. ஒரு மனிதன் அவன் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாயிருக்கிறது என்கிற நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ, என்கிற விசுவாசம் வருகிறதோ, அதுதான் அந்த மனிதனை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். ஆகவே இன்றைய காலத்துல நான் அதற்காக தான் தினந்தோறும் இந்த ஆராதனை அதிகாலை நேரத்துல முதல் நம் பாடல் வேலை ஆராதனை நேரங்களில சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், இதையெல்லாம் அறிக்கை பண்ணுவதற்கு காரணம். ஏன் இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா விசுவாச பிரமாணம் என்று ஒன்றை அது ஒவ்வொரு சர்வீஸ்லையும் வாசிப்பாங்க. அது எவ்வளவு முக்கியமானது. இது சும்மா ஏதோ திடீர்னு வந்து அப்படியே இது பண்ணிட்டு போனவங்க கிடையாது. அதை உருவாக்கினது தேவ ஆவியினாலே அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் சொன்னால் எதன் மேல் விசுவாசம் ரொம்ப அவசியம் தேவை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்தான் ரட்சகர் என்பதை உணர்ந்து வெளியே வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய கோடீஸ்வரி எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தார். ஏன்னா ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமானது, பாவ மன்னிப்பு நிச்சயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் அறிந்தார். அது அவர் அறிகிற வர நியாய பிரமாணம் அவரை மாதிரி யாருக்கும் தெரியாது. ஏன்னு சொன்னா பைபிள்ல வசனம் சொல்லுது, அவர் கமாலியனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து நியாய பிரமாணத்தை முறைப்படி அவர் கற்றறிந்திருந்தார். முறையான விதத்துல அதை கற்றறிந்தபடினால நியாய பிரமாணத்தை பத்தி ரொம்ப அழகா அவரு நிருபங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்று அறிந்தாரோ அன்றைக்கே எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வெளியே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ரட்சிப்பினுடைய முக்கியத்துவம் எப்பொழுது சத்தியத்தை அறியும் போது. அப்போ நியாயப்பிரமாணம் இவருக்கு நல்லா தருது. நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் நல்லாவே கற்றறிஞ்சிருந்தார். நியாயப்பிரமாணம் இவரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரவில்லை, ஆனால் சிலுவை பற்றிய உபதேசம் இவரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்தது, இவர் ஆத்மாவுக்கு பலனை தந்தது. அப்போ இன்றைய காலத்துல நமக்கு ரொம்ப அவசியமானது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஆத்ம ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு நிச்சயம். ஆகவேதான் இயேசு சொல்லி போனார். லூக்கா 24:47 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், அது முதற்கொன்று பாவ மன்னிப்பும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே அறிவிக்கப்பட வேண்டியதாவது அப்படின்னு சொல்லி அதுல இயேசு சொல்லியிருப்பாங்க. அதாவது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எவ்வளவு நிச்சயம். பாவ மன்னிப்பு நிச்சயம் ஒரு மனிதனுக்கு அது இவர் மூலமா தான் வருது அப்படின்றது அந்த சிலுவை பாடல தான். ஏன்னா சிலுவையினுடைய பாடே அதுதானே. ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறலுக்கு அது போர் அடிக்கும், கெட்டு போறலுக்கு அது பைத்தியமா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படுறவங்களுக்கு அதை பத்தி தியானிக்க இதை பத்தி அதிகமா கேட்க அவங்க ஆத்துமாவில் ஒரு புது பலன் வரும். அவங்க ஆத்துமாவில் பாவத்திலிருந்து விடுதலை வரும். அவங்க ஆத்துமாவில் ஒரு பரிசுத்தம் வரும். அவங்க ஆத்துமாவில் ஜீவன் வரும். இப்படி ஆத்துமாவிலே பலன் செய்ய தொடங்கும். ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ
அது தேவ பலனாயிருக்கிறது. இன்றைய தினத்திலும் நம் ஆத்துமாவிலே பாவ மன்னிப்பு நிச்சயம் என்கிற பலத்தை அது ஏற்படுத்துகிறது. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்கள் என்கிற பலன் நமக்குள் உண்டாகிறது. அது எப்படி பலன் செய்கிறது? பாவியாய் இருக்கிற நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாக சிலுவையை பற்றிய உபதேசம் ஒரு மனிதனை மனம் திரும்ப செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஏற்படுத்தி அவனை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. ஆகவே ஆண்டவருடைய அதனால தான் சொல்றார், பவுல் சொல்லும்போது நீங்கள் கேள்விப்பட்ட உபதேசத்திலே நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவருடைய இந்த உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். கேள்விப்படுகிறவர்கள் அதை உணர வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அது ரட்சிப்புக்கு ஏதுவாக அது பலன் செய்யும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.